இஸ் REAS? சாட்ல போடலாம். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம். சூப்பர். ஜெயலட்சுமி சூப்பர். நசீமா ஓகே சூப்பர். ட்ரஸ்ட் அண்ட் ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சூப்பர். 2 பேர் சொல்லியிருக்கீங்க. சோ RAS அப்ப நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? நீங்க கற்பனை பண்ண அந்த பிரெயின்ல போய் பதிஞ்சிரும். ஒன்ஸ் அந்த பிரெயின்ல பதிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பிரெயின் என்ன பண்ணும்? நம்ம மூளையில இருக்கிற கோல் அச்சீவ்மென்ட் சிஸ்டம் அது. ஒரு ஒரு இலக்க அடையறதுக்கான ஒரு போர்ஷனே வந்து பிரெயின் வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அது என்ன பண்ணும்? அந்த கற்பனை பண்ண உடனே அதுல டச் ஆயிடும். அதுல டச் ஆன உடனே நாளைக்கு அந்த நிகழ்வு நிஜமாலே நடக்கும்போது, அத மேக்ஸிமம் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் வந்து உங்க மூளையும், உங்க உடம்பும் தானாவே எடுக்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஈஸியா உங்களால ஸ்கிப் பண்ணிட்டு போ முடியாது. அந்த அளவுக்கு அது உங்களுக்கு கைட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கைடிங் எலிமெண்ட். உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர் வந்து உங்கள கரெக்ட்டா கைட் பண்ணி, இதா பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ள உட்கார்ந்து அவர் ஆப்பரேட் பண்ணுவாரு. அவரு தான் அந்த RAS. சரிங்களா? அவரு உங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வருவார். நீங்க ஈஸியா சாதாரணமா அத பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? ஓகே. சோ நம்ம இப்படி பண்ண என்ன பண்றோம்னா, ரிப்பீட்டா பண்ணோம்னா, நம்ம மைண்ட வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். எதுக்காக ட்ரெயின் பண்றோம்? ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணி, கற்பனை பண்ணிட்டோம். நாளைக்கு அந்த சிச்சுவேஷன் வரும்போது, அந்த சிச்சுவேஷன்ல என்னெல்லாம் பாசிட்டிவ் அது நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, அந்த வாய்ப்புகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு ஏதாவது ஒரு தடை வருது, ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குது, நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சத, ஃபாலோ பண்ணாம வைக்கிறதுக்கு ஒரு தடை இருந்ததுன்னா, அந்த தடைய உங்க RAS எடுத்துட்டு வந்து காமிக்காது. அப்ப அந்த தடையோ, பிரச்சனையோ வந்து ஈஸியா வந்து அத நவுத்தி வச்சுருவீங்க. அப்போ என்னன்னா, பாசிட்டிவ் மட்டும் திங்க் பண்ற ஒரு பெர்சனாவே உங்கள மாத்திடுது. நெகட்டிவ் உங்க கண்ணுக்கே படாது. நெகட்டிவ் உங்கள டிஸ்டர்பே பண்ணாத லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். இதுக்கு நெறைய பிராக்டிஸ் வேணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது கண்டிப்பா வரும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிரலாம். சோ மெடிடேஷன் பண்ணும்போது நேத்து டே 4க்கான மெடிடேஷனும் இருக்கும். டே 5க்கான 2 மெடிடேஷனும் சேர்ந்தாப்ல பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் டாபிக் உள்ள நம்ம போயிரலாம். சரிங்களா? ரெடியா? நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா மெடிடேஷன்? ஓகே. ஓகே. ரெடி. ஓகே. நான் இப்ப பண்றேன். நீங்க வந்து அது வாய்ஸ் கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. ஆடியோ கேக்குதான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி ப்ளே பண்றேன். ஆடியோ ஆடியோ கேட்டுச்சுன்னா கிளியர் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ and your perfect day. சோ உங்களுக்கு கிளியரா இருக்குன்னா உங்க எதிர்காலத்தை காட்சிப்படுத்த நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஹெட்செட் மாட்டிக்கோங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். வெல்கம் டு 5 level guided meditation. நான் சுதாகர். 4th and 5th level of meditation நாம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மெடிடேஷன் ஃபார் விஷுவலைசிங் யோர் ஃபியூச்சர் அண்ட் யோர் பர்ஃபெக்ட் டே. உங்கள் எதிர்காலத்தை காட்சிப்படுத்துதல் மற்றும் உங்களது சிறந்த நாள், அதற்கான தியானம். கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டுக்கலாம். ரிலாக்ஸ். இன்னொரு ஆழமான மூச்சு. ரிலாக்ஸ். நாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் மைல் ஸ்கூலில் சேர்ந்ததுக்கான காரணம் சர்க்கரை நோயிலிருந்து குணமாக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக. அதனால் அதையே நம்ம இலக்காக வச்சுக்க போகிறோம். இன்னையிலிருந்து சில மாதம் கழித்து ஒரு டேட்டை, ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணுங்க. நாளைக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதே டேட் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மாதம் கழித்து பண்ணும்போதும் அதே டேட் தான் உங்கள் இலக்கு. அந்த இலக்கு மாறாது. அந்த தேதியில் நடக்க போகிற ஒரு நிகழ்வை நாம் இப்போ காட்சிப்படுத்த போகிறோம். உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த கற்பனை இயந்திரத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த 5 வினாடியில் அந்த நாளுக்கே போய் உங்கள் பெட்டில் இருந்து எழுந்திருக்க போகிறீங்க. 1 2 3 4 5. இப்போ அந்த நாளுக்கே வந்துட்டீங்க. பெட்டில் இருந்து எழுந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இலக்காக வச்சிருக்க டேட்டை பார்க்குறீங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும்
எனர்ஜெட்டிக்காக, பிரிஸ்காக, உடம்பு லேசாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு வாரம் முன்னாடி எடுத்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை அந்த நாளில் தான் பார்க்கணும்னு ஓப்பன் பண்ணாமலேயே வச்சுருக்கீங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுற நேரம் வந்துருச்சு. கபோர்டில் இருந்து அதை உங்கள் கையில் எடுத்து ரிப்போர்ட் பேப்பரை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பேப்பரோட சத்தத்தை ஃபீல் பண்ணுறீங்க. பேப்பரை தொடுற உணர்ச்சியை ஃபீல் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட சுகர் வேல்யூ கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுச்சு. HbA1c லெவல் 6க்கும் கீழே வந்துருச்சு, அதுவும் நார்மல். உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் அதுவும் நார்மல் ஆகிடுச்சு. வேறு எந்தெந்த வேல்யூ நார்மலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்கள் குடும்பத்துக்கிட்ட ரிப்போர்ட்டை காமிக்கிறீங்க. உங்களை பார்த்து அவங்க பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஐம்புலன்களோட அனுபவத்தை ஃபீல் பண்ணி பாருங்க. சத்தம், வாசனை, தொடு உணர்வு, காட்சி, ருசி எல்லாத்தையும் உணரும் விதமாக உங்கள் காட்சியை கொண்டு போங்க. அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற கற்பனை இயந்திரத்தோட 2வது பட்டனை திருப்புங்க. திருப்பும்போது உங்கள் காட்சிக்கான கலர் அதிகமாகவும் அழகாகவும் மாறுது. இந்த நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் உடம்பையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் உடம்பும் மனசும் ஒத்திசையில் வேலை செய்யுது. மன நிம்மதியோடு இருக்கீங்க. நீங்களும் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்கள் உடம்பும் உங்களை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருக்கு. நீங்கள் 80 வயசுக்கு மேலே போனாலும் நீங்கள் ஆரோக்கியமாக, நீங்களும் கஷ்டப்படாமல், மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. இப்போது உங்களது சிறந்த நாளுக்கான தியானம் ஆரம்பமாகிறது. உங்களோட ஒரு நாளை நினச்சிக்கோங்க. அதை பல பகுதிகளாக பிரித்து பாருங்க. ஒவ்வொரு பகுதியும் எந்த அளவுக்கு கச்சிதமாக அமையணும்னு நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அதே மாதிரி நடக்க போகுது. உங்கள் எண்ணம் போலவே அந்த நாள் அமைய போகுது. நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததுலேருந்து உங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும், ஒருவேளை நீங்கள் இல்லத்தரசியாவோ இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தாலோ, காலையில் எழுந்ததுலேருந்து உங்கள் காலை உணவு முடிகிற வரைக்கும் உள்ள நேரத்தை கற்பனை பண்ணிக்கலாம். எழுந்ததுலேருந்து என்னென்ன செய்தால் உங்கள் காலை நேரம் உபயோகமாகவும் அற்புதமாகவும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஒன்றொன்னா கற்பனை பண்ணுங்க. 5 மணிக்கு எழுந்துக்கிற மாதிரியும், இல்லை காலையில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுற மாதிரி, 20 நிமிஷம் மையல் ஸ்கூலில் அந்த நாளுக்கான வீடியோ பார்க்குற மாதிரி, அதை நோட்ஸ் எடுக்கிற மாதிரி, சன் பாத்திங், சன் கேசிங், இல்லை வாக்கிங் போகிற மாதிரியும், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற மாதிரியும், ஆர்வத்தோடு ஆரோக்கியமான உணவு சமைக்கிற மாதிரி, காலை உணவை ரசித்து சாப்பிட்ற மாதிரி, சந்தோஷமாக ஆஃபீஸுக்கு உங்கள் வாகனத்தை ஓட்டிட்டு போகிற மாதிரி, உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் திருப்தி அளிக்கிற எதை வேணாலும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். உங்களை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறாங்க உங்களை போலவே. நீங்கள் அதிக ஆற்றலோடும்
அதிக மகிழ்ச்சியோடும் செயல்படுறீங்க. உங்க ஆரோக்கியம் மீது உங்களுக்கு அதிக அக்கறையோடு செயல்படுறீங்க. இயற்கையும் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக அமைச்சு தருது. காலை வானம், சூரியோதயம் ரொம்பவும் அழகா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகாகவும் அற்புதமாகவும் வானம் இருக்கு. இயற்கையோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க. படிப்படியா ஒவ்வொரு வேலையையும் செய்றீங்க. காலையில 9 மணிக்கு என்ன செய்றீங்க, 10 மணிக்கு என்ன செய்றீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. 11 மணி, 12 மணி, 1 மணி. மதிய உணவை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க. நீங்க பிளான் பண்ண வேலை நல்லா போகுது. உங்க ஆஃபீஸ் வேலையை திருப்தியா முடிச்சுட்டு நண்பர்களோட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க. மாலையில வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. உங்க குழந்தைகளோட நேரத்தை ஒதுக்குற மாதிரி, உங்க பெற்றோர்களோட நல்ல டாபிக்கை உரையாடுற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் உணர்ந்து யோசிங்க. இரவு சிம்பிளான உணவை சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இரவு தியானத்தை நல்லபடியா முடிச்சுட்டு உங்க நாள் நல்லபடியா போனதை எண்ணி நிம்மதியா தூங்க போறீங்க. உங்களுக்கு எப்போ கண்ணை முழிக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்க கண்ணை முழிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா கண்டினியூ பண்ணுங்க. இதோட இந்த செஷன் முடியுது. நாளைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். குட் நைட். தேங்க்யூ.